வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்றப்ப நம்ம முகத்தை தான் பார்க்குறாங்க. அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. உண்மையாகவே நான் நைட்டில் வந்து மேக்கப் பண்ணுவேன். சில டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு போவேன். இப்போ என்னடா அது நடுவில் பேய் மாதிரி உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் கண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வந்து மை இல்லை மஸ்காராலாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவாங்க. கண்ணு அழகாக இருக்கும். கண்ணு பிரைட்டாக இருந்தால் தான் நம்ம மேக்கப்பே அழகாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து மாஸ்க் மாதிரி போடுவேன். மோஸ்ட்டாக ட்ரை ஸ்கின்னால டீஹைட்ரேஷன் ஃபேஷியல் மாதிரி தான் நான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ அது வந்து என்னென்னா எனக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா கொடுக்கும். ஆயிலி ஸ்கின் இருந்தால் வாட்டர் பேஸ்ட் எல்லாமே வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளதாக இருக்கணும். ரொம்ப வந்து ஹார்ஷ் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக வந்து யாராவது ஒரு ஆடு கூப்பிட்டாங்கன்னா யூ கம் ஃபார் பிகினின்னு தான் கேட்பாங்க. ஏன் க்ளோத்ஸுக்கெலாம் நாங்கள் ஃபிட் ஆக மாட்டோமா? மாடலிங்கில் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கலர் வைஸும் எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு. டஸ்கியாக இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஹெல்த்தியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்து அந்த வெயிட்டை குறைச்சதே. நம்ம இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்ல, நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னா எனக்கு வந்து என்னோட இது எனர்ஜியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே நாங்கள் என்ன நினைப்போம்னா அவங்க செல்ஃப்லாம் கரெக்டாக கேர் பண்ணிப்பாங்க. அவங்க ஸ்கின்லேருந்து அவங்க கண்ணுலேருந்து லிப்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவங்களோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு டைம் இருக்காது. மோஸ்ட்லி அந்த மேக்கப் ரிலேட்டடாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னே அவங்க ஏதோ ஒரு தாட்டில் ஓடிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கின் எல்லாம் கேர் பண்ணிக்கிறீங்க மேம்? கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்றப்ப நம்ம முகத்தை தான் பார்க்குறாங்க. அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. உண்மையாகவே நான் நைட்டில் வந்து மேக்கப் பண்ணுவேன். சில டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு போவேன். இப்போ என்னடா அது நடுவில் பேய் மாதிரி உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் க்ளீனாக ரிமூவ் பண்ணணும். முக்கியமாக வந்து கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னுக்குன்னு இல்லை, நம்ம சோலுக்கும் சரி. ஸோ நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி கண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் கண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வந்து மை இல்லை மஸ்காராலாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவாங்க. ஓகே, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். இருக்கிறதே வந்து டஃப்பானது வந்து ஐ தான், ஐ மேக்கப் தான். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்ட வந்து கண்ணுக்குள்ளேயும் ட்ராப்ஸ், அதுக்கு வந்து வேண்ட ட்ராப்ஸ் போட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு படுத்தினா கண்ணு அழகாக இருக்கும். கண்ணு பிரைட்டாக இருந்தால் தான் நம்ம மேக்கப்பே அழகாக இருக்கும். ஆமாம், அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து குட் ஃபுட்டும் எடுத்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி நல்ல ஃப்ளூயிட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே. ஸோ உள்ளமும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் வெளியிலையும் அழகாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ். கண்டிப்பாக. இதை நான் நிறைய ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க. இன்டேக் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அவுட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண்ணை பற்றி எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ கண்ணில் வந்து நம்ம மஸ்காரா அந்த ஐலைனர் வெளில நம்ம காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். பட் என்னதான் இருந்தாலும் அது கண்ணுக்குள்ளே கொஞ்சம் போக தான் செய்யும். அந்த மஸ்காராலாம் நம்ம கண்ணை வந்து லைட்டாக தண்ணி வரும்போதோ கொஞ்சம் கண்ணுக்குள்ளே போகும். அதெல்லாம் எப்படி மேம் நம்ம க்ளீன் பண்ணி? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. ட்ராப்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் டியர்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ராப்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா அது உள்ளே இருக்க ஏதாவது மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் போயிடுச்சுன்னா அது கிளியர் பண்ணி வரும். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தெரியுமா ஒரு கப்பில் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டரோ ஸ்டெர்லைஸ் வாட்டர் வச்சுட்டு பிளிங்க் பண்ணுவோம். அந்த தண்ணிக்குள்ளே ஐஸை வச்சு பிளிங்க் பண்ணுவோம். அப்போ நான் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இந்த மஸ்கராலாம் போடுறப்ப கண்ணு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம கண்ணும் அழகாக இருக்கும், லாங் பவரும் நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லியும் பண்ணணுமா இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணணுமா? இல்லை, ஐ மேக்கப் பண்ணுறப்ப வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். ஓகே, பட் அந்த ட்ராப்ஸ் ஆனால் வந்து எப்போ நம்ம ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறோமோ கண்டிப்பாக போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சூப்பர் மேம். அண்ட் இன்னொரு விஷயம், நைட் ரொட்டீன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கரெக்டாக இந்த கேர்லாம் எடுத்துப்பீங்க. எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். நைட் கேர்னா அதை மெயினாக வந்து ஐ டூ கிளென்சிங். அதுக்கப்புறம் வந்து டோனிங்ன்றது வந்து ஸ்ப்ரேஸ் கிடைக்குது, சீரம்ஸ் மாதிரி கிடைக்குது. ஸோ நான் வந்து நைட் சீரம்ஸ் சொல்லிட்டு அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு பொறுத்து இருக்குது. ட்ரை ஸ்கின்னுனா ஏஜிங் தகுந்தாப்புல இருக்குது, அது மாதிரி லைக் ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்துருச்சு. எனக்கு வந்து ஏஜ் ஸ்கின்னால நான் வந்து ஏஜிங் தகுந்தாப்புல வந்து சீரம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து மாஸ்க் மாதிரி போடுவேன். ஓகே, அந்த மாஸ்க் வந்து என்னென்னா கொஞ்சம் டைட்டன் ஆகணும், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்குவோம்ல கொஞ்சம் நேரம். நல்லா அலாரம் வச்சுட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷன் பண்ணுவேன். அது இம்பார்ட்டன்ட். சன் பிளாக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மார்னிங் ரொட்டீன் வந்து என்ன பண்ணுவீங்க மேம்? மோஸ்ட்லி காலைல எழுந்தோன்னா நைட் ரொட்டீன் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. மார்னிங் வந்து யூஸ்வலாகவே ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லணும், ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் எனக்கு. அது நல்ல ஃபோமிங் ஸ்க்ரப்போடையே கிடைக்குது. இப்போ அந்த வந்து வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
சன்பிளாக் போட்டுட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவேன். சூப்பர். அண்ட் மேக்கப்ல இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க பண்ணிடவே கூடாது. அது கிளீனிங் அப்பயா இருக்கட்டும், இல்ல மேக்கப் போடும்போதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னா டோட்டல் மேக்கப்பும் ஸ்பாயில் ஆயிடும்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க மேம்? பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் மேலேயே இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டேன். ஸ்க்ரப்பையும் போட்டு அப்ளை பண்றாங்க. ஏன்னா டீப்பா கிளீன் பண்ணணும் அப்படின்றப்ப ஸ்க்ராட்ச் ஆயிடும். நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மேம் எனக்கு எரியுது மேம் அப்படின்னுவாங்க. ஸோ அது மாரி வந்து பண்ணாம, நேச்சுரலா அது அந்தந்த ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல கிளென்சர் கிடைக்குது. இல்லன்னா ஃபேஸ் வாஷும் கிடைக்குது. அதுவே போதும். ஃபர்ஸ்ட்டு வந்து மேக்கப் ரிமூவர்னு ஒரு இத வச்சு ஸ்வாப்ல நல்லா வந்து காட்டன் ஸ்வாப்ல தொடச்சிட்டு கம்ப்ளீட்டா, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த ஃபோம் போட்டு கழுவுனீங்கன்னா, சோப்பு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பழகிடுச்சுல்ல. எனக்கெல்லாம் வந்து அந்த நுரை இருந்தா தான் கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா. ஸோ அத போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணாலே அழகா வந்துரும். மெயினா ஸ்கின்ன வந்து சாஃப்ட்டா மெயின்டெயின் பண்ணும். அதுவும் ஃபேஸ் ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்ட். அதான் அப்படி இருக்கப்ப அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும். சூப்பர். ஆனா சென்னையில அதான் ரொம்ப கஷ்டமான விஷயமே மேம். வெளில போயிட்டு உள்ள வந்தா நம்ம ஸ்கின் தானா அப்படின்ற மாரி இருக்கும். இன்னொன்னு எக்ஸ்ஃபோலியேட் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். பட் நெறைய பேர் கொஞ்சம் தப்பான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து. நீங்க எப்படி உங்க ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவீங்க? நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் மோஸ்டா. Okay. அதுக்கப்புறம் ஐ கோ ஃபார் ஃபேஷியல்ஸ். இப்பதான் நல்லா பண்ணி தராங்களே, ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுவேன். சூப்பர். எந்த மாதிரி ஃபேஷியல் நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க? ஃப்ரூட் ஃபேஷியலா இல்ல எந்த மாதிரி? எனக்கு வந்து மோஸ்டா ட்ரை ஸ்கின்னால டீஹைட்ரேஷன் ஃபேஷியல் மாதிரி தான் நான் மோஸ்டா பண்ணுவேன். ஓகே. ஸோ அது வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அப்போ இருக்கப்ப என்ன ஏன்னா அந்த பேலன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர்னு தான் மேக்கப் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹெவியாக காட்டும். இந்த நிறையா லேயர் ஆஃப் ப்ராடக்ட்டும் நிறையா யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வி ஹேவ் டு. சூப்பர். இப்போ நான் ஒரு 3 ஸ்கின் மட்டும் சொல்றேன். இந்த ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு மட்டும் எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின். ஓகே. அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் மேம்? ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். ஸ்க்ரப்ஸ் ஏதாவது நேச்சுரல் ஸ்க்ரப்ஸ்னாலும் ஓகே, இல்லாட்டி ஏன்னோ வால்நட் ஸ்க்ரப் அது மாதிரிலாம் கிடைக்குது, அது மாதிரி வச்சு பண்ணலாம். அதே மாதிரி மாய்ஸ்சர் வந்து டெய்லி நைட் க்ரீம்ஸ் கம்பல்சரி. காலையில் பண்ணாட்டியும் ஓகே, நைட் க்ரீம்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ட்ரை ஸ்கின்னுக்குள்ள மாய்ஸ்சரைசர், ஹெவி மாய்ஸ்சரைசர் அப்போக்கூடாது. அது மாதிரி ஏஜ் டிஃபைனிங் இருக்கப்ப ஐக்கு மெயின்டைன் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஆரம்பிக்கிறதே வந்து கண்ணு தான். ஸோ வந்து ட்ரை ஸ்கின் வித் ஏஜ் டிஃபைனிங் இருக்கப்ப கண்ணுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் இருந்தால் வாட்டர் பேஸ்ட் எல்லாமே வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளதாக இருக்கணும். ரொம்ப வந்து ஹார்ஷ் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஏன்னா பிம்பிள்ஸ் வந்து அக்ரிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலது வந்து பஸ்ஸோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின் டாக்டரை காட்டியே ஆகணும். மைல்டாக இருந்தால் இட்ஸ் ஃபைன். அது அப்புறம் கம்மிங் டு நார்மல் ஸ்கின்ன்றப்ப 2 டைப் ஆஃப் ஸ்கின்னும் இருக்கும். உங்களுக்கு ஏதர் சீசன் வைஸில் வரும். நார்மல் ஸ்கின்ன்றது ஏதோ மழை காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அது என்னன்னா காம்பினேஷன் ஸ்கின்னு கிடைக்கும் ப்ராடக்ட்ஸ். அதை வச்சு மெயின்டைன் பண்ணும். சூப்பர் மேம். அண்ட் கடைசி அந்த காம்பினேஷன் ஸ்கின்னு ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ அதுதான் இருக்குது. அதை எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறது? அதுதான் நான் சொல்கிறேனே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் சன்பிளாக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தட் இஸ் ஃபேஸ் வாஷ் ஒன்று வச்சுருக்கணும். அவங்க கிட்டில் இருக்க வேண்டியது ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சன்பிளாக், ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஐ க்ரீம். எல்லாருக்குமே எல்லா ஸ்கின்னுக்கும் இது வந்து 4 வச்சுக்கிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் சைஸ் மாடல் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க. பிகாஸ் என்னதான் எல்லா உருவம் எல்லாருமே அழகு தான் அப்படின்னு இருந்தாலும் பட் சொசைட்டியில் இன்னும் அந்த விஷயம் மாறலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ் சைஸ் மாடல் அப்படின்னு போகும்போது உங்களை அந்த மாதிரி பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்களா மேம்? எந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து நீங்கள் தாண்டி ஓவர் கம் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக நீங்களே உங்களை வந்து அச்சீவ் பண்ண வச்சுக்கிட்டீங்க? ப்ளஸ் சைஸ் மாடலுன்றப்ப பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கவங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதை வந்து என்னன்னா மோஸ்ட்டாக வந்து யாராவது ஒரு ஆடு கூப்பிட்டாங்கன்னா யூ கம் ஃபார் பிகினின்னு தான் கேட்பாங்க. ஏன் க்ளோத்ஸுக்கெலாம் நாங்கள் ஃபிட் ஆக மாட்டோமா? ஏன் நீங்கள் வந்து பொழுதுனைக்கு இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு இதுக்கெலாம் கொடுக்குறீங்க, லட்சமாக கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஹர்ட் ஆகும் நம்மளுக்கு. அதே மாதிரி பாடி ஷேமிங்ன்றது மாடலிங்கில் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கலர் வைஸும் எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு. ஓகே. டஸ்கியாக இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியூரில் போனால் அந்த டஸ்கி ஸ்கின் வித் ப்ளஸ் சைஸ்ன்றப்ப பெனிஃபிட் இன்னும் அதிகமாகி போயிடுச்சு. ஓ வாவ், இது மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கான்றப்ப அதை வந்து ரெடி பண்ணேன். பாடி ஷேமிங்ன்றது வெறும் சொசைட்டி மட்டும் இல்லை, நான் சொன்னேன்ல மீடியா ஒரு விதத்துக்கும் நல்லாவும் ஹெல்ப் பண்ணுது. இல்லை வந்து என்னோட ஃபோட்டோவை அமுச்சு நிறைய பேர் கேலி பண்ணவங்களும் இருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஹர்ட் ஆகிறப்ப சிலது நம்ம என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம ஹியூமன் தானே, அழுது தானே ஆகணும். ஸோ அது மாதிரி நிறைய அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் ரிக்கவர் ஆகிட்டு இல்லை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சக்ஸஸ் வர 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 அவங்களே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க யார் யார் கேலி பண்ணாங்களோ. அப்பயே என்னோட வெற்றி எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி தான் என்னோட லைஃப் போச்சு. அண்ட் இட்ஸ் பீன் அ கிரேட் பிளெஸிங். ஐ எம் அ ப்ளஸ் சைஸ்.
கண்டிப்பா மேம். அண்ட் ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க வந்து நினைச்சிருக்கீங்களா, நம்ம வந்து இவ்வளவு குண்டா இருக்கிறதுனால தானே கிண்டல் பண்றாங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தருணத்துல நினைச்சிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பாக நான் வந்து நினச்சது என்னன்னா, எனக்கு ஹெல்த் வைஸ் நான் வந்து கொஞ்ச நாள் நடக்க முடியாம இருந்தது. எனக்கு ஒரே கால்ல Okay. வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்ப வந்து நான் வந்து ஃப்யூச்சர்ல வந்து நடக்கணும், நெறைய வொர்க் பண்ணணும். ட்ராவல்லாம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலிலாம் நெறைய இடத்துல ட்ராவல் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட இல்லாம எனக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனப்ப, ஹெல்த்தியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்து அந்த வெயிட்ட குறைச்சதே. சூப்பர். நம்ம இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்ல. நம்ம ஹெல்த்தியா இருந்தா தானே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயிட் ரிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ணோம்னா, எனக்கு வந்து என்னோட இது எனர்ஜியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நிஜமா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கில் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு தான் டிசைன் வந்து பயங்கர வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் சைஸ் மாடல் அப்படின்னாலே அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் கவர் ட்ரெஸ் அந்த மாதிரி 1-2 தான் இருக்கும். நம்ம போய் நிறைய ட்ரெஸ் ஆன்லைனில் பார்த்தாலும் கூட எல்லாமே வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு தான் இருக்குது. இன்னுமே அது மாறலை. ப்ளஸ் சைஸுக்குலாம் வந்து 1-2 ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாறினா எந்தெந்த விஷயத்தில் இன்னும் சேஞ்ச் ஆகணும், இவங்களுக்கும் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா? டிசைன்ஸ்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸுங்கெல்லாம் இப்போ ஒர்க்கிங் ஸ்டைலுன்னு இருக்குல்ல, அதுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒர்க் மாடல்ஸ் போட்டால் கோட் சூட்டு தான் போட்டு போக முடியுமா இந்த கிளைமேட்டுக்கு? ஏன்னா அப்படி போட்டால் கவர் ஆகிடும் அப்படின்றதுக்காக அப்படின்ற ஒரு கோட்டுன்னு இருக்கு. அது இல்லாமல் வந்து டிசைன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஸ்கர்ட்ஸு, அதுக்கப்புறம் டாப்ஸு இது மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கலாம்ல. பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் தான் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது லாங்கா. சில பேருக்கு டம்மி இருக்கும், சில பேருக்கு லாங் ஹிம்ஸ் இருக்கும். கொஞ்சம் லாங் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா டிசைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாரீஸில் ட்ரேப் பண்ணுறப்ப அதுலேயும் வெரைட்டி கொடுக்கலாம்ல எங்களுக்கு ப்ளஸ் சைஸுன்றப்ப. அந்த மாதிரி டிசைன் ஆஃப் ப்ளவுஸஸ் சில பேருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் டிசைனர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஷூட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் ஆகுங்க, உங்களுக்கு எதுக்குங்க டிசைன் பண்ணணுன்றது. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க ட்ரெஸ் எல்லாம். அவங்களுக்கு மெட்டீரியலும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நடந்தது. அதுக்காக தான் இந்த ப்ளஸ் சைஸை வந்து நான் மோட்டிவேஷனாக நான் வந்து இன்னொரு விமனுக்கு அப்படி சொல்லக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கணும், ஒரு வெரைட்டியாக போகணுன்றதுக்கு தான் அதை எடுத்தணும். சூப்பர். நிஜமாலே வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும் போது இந்த இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்சமாவது மாறி இருக்கா மேம்? நிறைய மாறி இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ் இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, என்ன மாதிரி விமனுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. மாறி இருக்கு, ரொம்ப நல்லா மாறி இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ரியலி டூயிங் குட். எனக்கு ஃபியூச்சரில் ஒரு டிசைன் பண்ணனா என்னோட ட்ரெஸ்ஸஸ் போட்டு என்னோட ப்ளஸ் சைஸ் மாடல்ஸ் நடப்பாங்கன்றது கூடிய சீக்கிரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அண்ட் உங்களை மாதிரியே இன்னும் நிறைய வந்து மிஸ்ஸஸாக இருக்கவங்க, இந்த மாதிரி நானும் ஒரு ப்ளஸ் சைஸ் மாடலாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும்னு நினைப்பீங்க? முக்கியமாக வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் மாடலாக இருந்தாலும் எண்டு வந்து திருப்பி நீங்கள் ஃபேமிலிக்கு தான் போகிறீங்க. இந்த மாடலை தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பின்னாடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஃபேமிலியும் ஹர்ட் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து மாடலிங் பண்ணுங்கள். அதுதான் என்னோட அட்வைஸ். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து பெருசாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபேமிலியை ஒதுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோட அட்வைஸ். என்றைக்கு இருந்தாலும் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி அவங்க உங்களுக்கு வழி கொடுத்து தான் நீங்கள் இன்றைக்கி மாடலாக ஆகிறீங்க. கண்டிப்பாக. அதனால அதையும் விடக்கூடாது. ஸோ இட்ஸ் அ பாண்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்களாக இருங்க. உங்களை வந்து என்னையும் குறைய வைக்காதீங்க. இன்றைக்கி மிரரில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்கள் இமேஜ் தான். அது குழந்தையா பார்த்தீங்க, இன்றைக்கி ப்ளஸ் சைஸாக பார்க்குறீங்க, அவ்வளோதான். அதை வந்து ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் கொண்டாங்க. சூப்பர். நிஜமாலே ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் வந்து உங்களோட அந்த பிஸி ஷெடியூல்லையும் நான் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் அது ஒன்றுக்கும் டீட்டெயிலாக எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு நீங்கள் வந்து இங்கே எனக்காக இன்டர்வியூ பண்ணது எனக்கு நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் நீங்கள் ஃபைனலாக வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஏதாவது விஷயம் இருக்கா மேம்? ஐபிசி மங்கைக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் இந்த சேனலுக்கு. இந்த புது வருஷத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து ட்ரூ சக்ஸஸாக வரணும். அது உங்கள் மேலே பிலீஃப் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. காட் பிளஸ். என்ன வேணும் சொல்லுங்க, நான் பேசுகிறேன். தெலுங்குல எட்டுண்டார் பாபு, மகேஷ் பாபு, யோகி பாபு నీలా ఉండు. ஆறு பாபு నువ్వు నీలా ఉండు. యు బీ ద వే యు ఆర్. யாரும் இங்கிலீஷில் பேசுகிற காரு